அடுத்த எம்சிக்யூ பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, அருகில் உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் சீரற்ற ஒப்பமான கோள் ஒன்றும் ஒப்பமான அரைக்கோள கிண்ணம் ஒன்றிலும் சமநிலையில் உள்ளது. இக்கோளின் சாத்தியமான புவியீர்ப்பு மையத்தானம். பேசிக்கா இங்க தெரிய வேண்டியது என்னன்னு சொன்னா, ஒரு வளைந்த மேற்பரப்புக்குள்ள ஒரு உடல் தொடுகையில இருந்தா அந்த தொடு புள்ளியில வரையப்பட்ட அந்த வலை மேற்பரப்புக்கு தொடு புள்ளியில வரையப்பட்ட இந்த உடல் தொடுற இடத்துல இருக்கிற தொடலிக்கு செங்குத்தாகத்தான் அந்த தொடுகை மறுதாக்கம் இருக்கு. அப்ப இந்த அரைக்கோள கிண்ணத்துக்குள்ள இந்த கோள் இந்த 2 புள்ளிகள்ல தொடுகையில இருக்கு. இந்த 2 புள்ளிகள்ல இருக்கிற மறுதாக்கங்கள் எப்படி இருக்குமென்றால், இந்த தொடுகை புள்ளியில வரையப்பட்ட தொடலிகளுக்கு செங்குத்தாக இருக்கு. தொடலிகளுக்கு செங்குத்தாக பாத்தீங்கன்னு சொன்னா, இது பேசிக்கான ஒரு ஜோமெட்ரி. தொடலிகளுக்கு செங்குத்து சொன்னா 6. ஒரு வட்டத்துல தொடலிக்கு செங்குத்தான கோடு என்று சொன்னா அதுக்கு பேர் என்ன? 6. எனவே இந்த 2 முனையில இருக்கு. ஏன்னா சீரற்ற கோள் என்று சொல்லிட்டாங்க. சீரற்ற கோள் என்று சொன்னா இங்க விசைகளின் விசைகளின் சமநிலையை வச்சு கொண்டுதான் இதுல புவிப்பு மையத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படி என்றால், இந்த இடத்துல இருக்கிற தொடுகை மறுதாக்கம், ரைட்? அப்ப இடத்துல வரையப்பட்ட தொடலிக்கு செங்குத்தாக என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், இருக்கிற ஆரை இப்படி இருக்கு. இந்த ஆரையின் வழி இந்த இடத்துல இருந்து இன்னொரு மையம், ஆரையின் வழி இடத்துல இருக்கிற மறுதாக்கம் வரும். அடுத்தது இந்த இடத்துல இருக்க மறுதாக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா, இடத்துல வரையப்பட்ட தொடலிக்கு இந்த வலை மேற்பரப்புக்கு இந்த இடத்துல வரையப்பட்ட தொடலிக்கு செங்குத்தாக இங்க இருக்கிற செவ்வன் மறுதாக்கம் இது இப்படி வரும். இது R2 வரும். இப்ப மூவிசைகளின் சமநிலைப்படி முதல் என்ன 3 விசை இங்க இருக்கு? ஒன்று கோள்ற நிறை விசை, அடுத்து 2 தொடுகையில இருக்கிற இந்த மறுதாக்கங்கள். அப்போ இந்த 3 விசையில தாக்கத்துக்கு கீழான் இந்த உடல் சமநிலையில இருக்கின்றால் இந்த 2 விசைகளும் மையத்துல இடைவெட்டுது. இந்த 2 விசைகளும் மையத்துல இடைவெட்டுது. எனவே இந்த புள்ளி கூடாகத்தான் இந்த கோள்ற நிறை விசையின் தாக்கக்கூடும் போகும். எனவே இந்த கோளின் நிறை விசையின் தாக்கக்கூடும் அப்ப இதை வச்சுக்கொண்டு நம்ம என்ன சொல்லலாம், தரப்பட்ட படங்கள்ல மிகவும் சாத்தியமானது என்று சொன்னா இங்க டி ஆக இருக்கு. இ இந்த தொடுகைக்கு மிக அண்மையில் இருக்குது. சி என்றது கிட்டத்தட்ட நடுப்புள்ளி. சி இது இ என்று சொன்னால் மிக அண்மையில் மிகவும் சாத்தியமானது என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க டி ஆக தான் இருக்கு. அப்ப இங்க 3 விசைகளின் சமநிலையை வச்சு கொண்டுதான் இந்த கோள்ற புவிப்பு மையத்தை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்த எம்சிக்யூ பாருங்க. என்ன சொல்றாங்க, சீரான கம்பியொன்று இரு பகுதிகளாக வெட்டப்பட்டு டி விட்டமுடைய சீரான வட்ட வளையமாகவும் டி நீளமுடைய PQ எனும் நேரான கம்பியாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. வட்ட வளையம் PQவின் நடுப்புள்ளிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. இச்சேர்த்தியுடலில் மிகவும் சாத்தியமான புவியீர்ப்பு மையத்தானது. என்னன்னு சொன்னா, ஒரு கம்பி எப்படி இருக்கு, ஒரு நீளமான கம்பி. அந்த நீளமான கம்பி 2 பகுதியா வெட்டப்படுது. ஒரு பகுதி என்ன செய்யப்படுது என்றால் டிஆர்ஐ இருக்கிற ஒரு டி விட்டம் இருக்கிற ஒரு வட்ட வளையமாக அமைக்கப்படுது. இன்னொரு கம்பி அப்படியே நேராகவே இருக்கு. அதான் இந்த PQ என்ற கம்பி. இப்ப PQ நீளம் டி, PQ நீளமும் டி. இப்ப இந்த வட்டத்துல என்ன சொல்லுவோம், விட்டமும் என்ன சொல்லுவோம், டி ஆக இருக்குது. அப்ப அளவா இப்படி வந்திருக்கணும். என்ன படம் சரியா கீறி கொண்டோம்னா இதுல நீளமும் இது பி, இது கியூ. ஏன்னா வேற விட்டமும் டி எல்லோ. அப்ப படத்தை மிச்சம் அக்யூரேட்டா கீறணும் சொன்னா இப்படி வரும். இது D2 சால்ட். இப்ப இவர் விட்டமும் என்ன இருக்குது பாருங்க, இவர் விட்டமும் என்ன டி ஆக இருக்கு. இப்ப என்ன விஷயம் இதை 2 தனித்தனி தெளிவுகளாக யோசிக்கும். இப்ப ஓரளவுக்கு நீளம் ஒரே கம்பி தானே, ஒரே கம்பியைத்தான் வெட்டி 2 பகுதியா இருக்கிறாங்க. அப்போ ஒரு அலகு நீளம் என்ன சொல்லுவோம், ஒரு அலகு நீளம் ஒரு ஸ்மால் எம்மால தரப்படுது என்று வைங்களேன். ஒரு அலகு நீளத்தின்
திணிவு ஸ்மால். அப்ப இது நீளத்தை வச்சுதானே இந்த உடல்கள் எல்லாம் இந்த நீளமான கம்பியை வச்சுதான் பிரிக்கிறாங்க. அப்ப இதுல திணிவை நான் நீளம் சார்பா சொல்றேன். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், இது ஒரு திண்ம உடல், திண்மத்தால் ஆக்கப்பட்ட ஒரு உடலா இருந்தா நான் எப்படி சொல்லியிருப்பேன், அதோட அடர்த்தி அதோட கனவளவு போயிருக்கலாம். இது ஒரு நீளமான கம்பி, ஒரு மெல்லிய கம்பி. அப்ப இங்க நான் வந்தேன்னா அதுல நீளத்தை வச்சு அதுல திணிவு சொல்றேன். அதாவது ஒரு அலகு நீளம், உதாரணத்துக்கு 1 சென்டிமீட்டருக்கு 2 கிராம் என்றா, இப்ப இதுவே வந்து என்ன 10 சென்டிமீட்டரான கம்பி என்றா 20 கிராமா இருக்கு. அது போல ஒரு அலகு நீளத்துக்கான திணிவு, ஒரு அலகு நீளம் என்று சொன்னா இது இங்க வந்து என்ன டி நீளமான கம்பி இருக்கு. ஒரு அலகு நீளத்துக்கு எம் திணிவு என்றால் இதுல திணிவு வந்து என்ன இருக்கு, எம் டி ஆக இருக்கு. இந்த PQ எனும் கம்பியில திணிவு வந்து பாருங்க எப்படி இருக்கும், எம் டி ஆக இருக்கு. ஒரு அலகு நீளத்தின் திணிவிய, எனவே டி நீளமான கம்பி. சோ இதுல மொத்த திணிவு PQ-வின் திணிவு வந்து MD ஆக இருக்கு. இதுவே இந்த வட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த வட்ட வளையத்திட நீளம் எப்படி வரும், 5D என்று வரும். என்ன 2πr சுற்றளவு. இப்ப இதுவே விட்டம் சார்பா சொல்லணும் வேண்டாம், பை தர 2r. என்ன பை தர 2r, அந்த 2r தான் என்ன டி. அப்ப 5D ஆக இருக்கு. இந்த வட்டவளையம் ஆக்கப்பட்ட கம்பியின் மொத்த நீளம் 5D ஆக இருக்கு. எனவே இந்த வட்டவளையத்தின் திணிவு எப்படி வரும், 5D தர m. ஒரே கம்பியை எடுத்துதான் செய்யணும். அப்ப இதுக்கு ஓரலகு திணிவு என்னன்னா, இதாக்கப்பட்ட கம்பியும் ஓரலகு திணிவு, ஒரு அலகு நீளத்தின் திணிவு எம்மாகத்தான் இருக்கு. எனவே இதுல திணிவு என்ன, 5D m இருக்கு. இப்ப MD பொதுவா இருக்கு. மேலதிகமா இங்க என்ன இருக்கு, ஒரு பை ஒன்று இருக்கு. பை என்றா கிட்டத்தட்ட 3.1. இப்ப எது பெரியது, இதுதான் பெரியது. அதாவது வட்ட வளையத்தின் திணிவு அதுல மையத்தில் இருக்கு. சீரான கம்பியில இருந்தா இதெல்லாம் செய்யப்படுது. சோ இது எல்லாமே சீரானது, இந்த PQ எல்லாம் சீரானது. ஓகே, அப்ப இவற்ற சீரான வட்ட வளையம் ஒன்றின் திணிவு அதுல மையத்துல தான் எப்படி 5DM. இங்க வந்து பாருங்க, இது MD. PQ வந்து என்ன சொல்லுவோம், PQ மையமான கேபிட்டல் D ல தான் அதோட நிறைவிசை MD தான். இப்ப கேள்வி, இது ரெண்டும் சேர்த்தி உடலாக இருக்கும்போது இதோட புவியீர்ப்பு மையத்தானத்துக்கு சாத்தியமான இடம் எது? அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப M1, இந்த நேர்கோட்டில் M1 இங்க இருக்கு, இந்த இடத்துல M2 இங்க இருக்கு. எனவே விளையுள் புவியீர்ப்பு மையம் இந்த M1 சக M2 திணிவு. நீங்க இத M1G M2G ஜூகிச்சு பாத்தீங்கன்னா M1 சக M2G ஒரு இடத்துல தான். அது புவியீர்ப்பு மையத்தானம், அடுத்தது வந்து திணிவு மையத்தானம், இங்க எல்லாமே ஒன்றுதான். ரைட், புவியில மேற்பரப்பை பொறுத்தவரையில ரைட், இங்க வந்து என்ன புவியீர்ப்பு மையத்தானம் திணிவு மையத்தானம் என்ற விஷயம் எல்லாம் ஒன்றுதான். சோ நம்ம திணிவுக்கு கதைச்சாலும் சரி, அல்லது வந்து என்ன சொல்லுங்க நிறைவிசைக்கு கதைச்சாலும் சரிதான். இப்ப இதுல உங்களுக்கு M2 M1 விட பெரியதாக இருந்தா இந்த புவியீர்ப்பு, அதாவது M1 M2வினது சேர்த்தி உடலாக இருக்கும் போது அதோட விளையுள் உடல்ற புவியீர்ப்பு மையம், அந்த சேர்த்தி உடல்ற புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கும், M2க்கு அண்மையில இருக்கும். M2 பெரிதாக இருந்தா இது M2க்கு அண்மையில இருக்கு. இவ்வளவுதான் அந்த விஷயம். இது πdm, இது MD. எது திணிவு கூட, இதுதான் திணிவு கூட. சோ இதுக்கு மிக அண்மையில இருக்கும் என்றால் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அரைவாசியா இருக்கு. இதுல 5dmக்கு மிக அண்மையில இருக்கிற புள்ளி என்றால் அது சாத்தியமானது வந்து A தான் இங்க சாத்தியமான புவியீர்ப்பு மையமாக இருக்கும். தந்த இந்த விடைகளுக்குள்ள சாத்தியமானது என்றால் இந்த πdm, அதாவது மையத்துக்கு மிக அண்மையில இருக்கிற புள்ளி என்று சொன்னா A தான் சாத்தியமா இருக்கு. ஏன்னா இது B வந்து என்ன சொல்லுவோம், OD நடுப்புள்ளிக்கு இந்த பக்கமாக இருக்குது B. சோ B பொருத்தமற்றது. பொருத்தமான விடை வந்து என்ன சொல்லுவோம், A தான் இருக்கு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், அடுத்த MCQ பார்க்கணும். இந்த கேள்வி வந்து என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ஐடியாவான கேள்வி, நல்ல ஐடியாவான கேள்வி. ரைட்,
இப்படி என்ன சொல்லுவோம், கேள்விகள் இருக்கான்னு கேட்டா பாஸ் பேப்பர்ல இருக்குதான். ரைட், இப்படியான இது சம்பந்தமான முடிவுகள் பாவிக்கிற இடங்கள் பாஸ் பேப்பர்ல அங்க இங்க இருக்குதான். அப்ப இதை கொஞ்சம் படிவா பாருங்க. என்ன சொன்னா இது வழக்கமான, இப்ப இது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. வழக்கமான செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர இடப்பெயர்ச்சி என்ற சமன்பாடு, அதான் வழக்கமான சமன்பாடு. இதுல இங்க விசையில ஒரு புது விஷயம் இருக்கு. இதுல கேள்வியை பாருங்க. என்னன்னா, வித்தியாசமான உராய்வு குணங்களை கொண்ட இரண்டு பிரதேசங்கள் உள்ளன. திணிவு கேபிட்டல் எம் உள்ள நீளம் எல்லை கொண்ட கயிறொன்று ஒரு பிரதேசத்தில் படத்தில் காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளது. அப்பிரதேசங்களின் உராய்வு குணகங்கள் μ1 μ2 மெனின் அந்த கயிற்றை முற்றாக மறுபக்கத்திற்கு இழுப்பதற்கு செய்ய வேண்டிய இழிவு வேலையை கணிக்கும். இப்ப இது என்னன்னா, ஒரு கயிறு ஒன்று இருக்கு, பாரமான கயிறு ஒன்று இருக்கு. இதுல திணிவு கேபிட்டல் எம் என தரப்பட்டிருக்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த கேபிட்டல் எம் திணிவு இருக்கிற இந்த கயிறை முழுவதுமாக ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு செய்ய வேண்டிய இழிவு வேலை. ஏன் இந்த இழிவு வேலை என்று சொல்வது இதுன்னா, இங்க நம்ம வேலை உராய்வு விசையை மீறுவதற்கான வேலை என்னன்றது மட்டும்தான் பார்க்க போறோம். நம்ம என்ன செய்யலாம், அதை விட மேலதிகமாக வேலை செய்தும் இதை இழுக்கலாம், இழுத்து இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்ப இங்க கேள்வி பேசிக்கா அந்த உராய்வு விசையால, ரைட், அந்த உராய்வு விசையில தாக்கத்தை மீறுறதுக்கு செய்யற வேலை என்னன்றதான் கேள்வி. அதால அந்த வசனம் என்ன, இழிவு வேலை என்ற வசனம் என்ற அந்த சொல் அங்க வருது. இப்ப இதுல என்ன விஷயம், இப்ப இப்படி வச்சுக்கொள்ளுங்க, இது μ1, இது μ2. குறிப்பிட்ட இந்த கயிற்றோட குறிப்பிட்ட ஒரு எக்ஸ் நீளமான பகுதியை μ2 பகுதிக்கு கொண்டு வந்துட்டோம் வைப்போம். எனவே இங்க என்ன சொல்லுவோம், L மைனஸ் எக்ஸ் நீளமான பகுதி, L மைனஸ் எக்ஸ் நீளமான பகுதி இந்த μ1 பகுதிக்குள்ள இருக்கு. μ2 பகுதிக்குள்ள இருக்கிறது எக்ஸ் நீளம், இங்க இருக்கிறது L மைனஸ் எக்ஸ் நீளம். இப்ப இது என்ன நடக்கும்னா, நேரத்தோட நேரம், அதாவது இந்த துணிக்கை இழுக்கும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலையும் குறிப்பிட்ட அளவு பகுதி தான், அதாவது எக்ஸ் மாறிக்கொண்டிருக்க போகுது. இந்த பக்கம் இழுக்கும் போது நேரத்துக்கு நேரம் எக்ஸ் மாறிக்கொண்டிருக்க போகுது. இந்த எக்ஸ பொறுத்து தான் இப்ப மொத்த திணிவு கேபிட்டல் எம், மொத்த திணிவு கேபிட்டல் எம் என்றால் இந்த பகுதிக்குள்ள இருக்கிற கயிற்றிட திணிவு என்னவா இருக்கும், எக்ஸ் எம்மின்க்கு எல் என்று வரும். அதாவது மொத்த திணிவு கேபிட்டல் எம். சோ இந்த எக்ஸ் நீளத்துக்கான திணிவு என்னது, எக்ஸ் கேபிட்டல் எம்மின்க்கு எல் என்று வரும். எனவே இங்க இருக்கிற இதோட நிறைவிசை எப்படி வரப்போகுது, நிறைவிசை இதோட சேர்த்து ஜி என்று வரப்போகுது. சோ இந்த பகுதியால் கொடுக்கப்படுற மறுதாக்கம் என்னன்னு வரப்போகுது உங்களுக்கு, ரைட், R2 என்று வச்சுக்கொண்டோம்னா R2 உங்களுக்கு இதால தரப்படும். இங்க தாக்குற இந்த பகுதியால தாக்குற உராய்வு விசை, இந்த பகுதியில தாக்குற உராய்வு விசை உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதோட F2 என்று வச்சுக்கொள்ளும். F2 என்ற விசை μR2, சாரி μ2 தர R2. அப்ப X கேபிட்டல் F G அதன் கீழ். இதே விளக்கத்தின்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதே விளக்கத்தின்படி இங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில, அதாவது μ1 உராய்வு குணகம், μ1 உராய்வு குணகம் இருக்கிற பகுதிக்குள்ள தாக்குற உராய்வு விசை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, μ1 தர L மைனஸ் எக்ஸ் கேபிட்டல் எம்ஜி அதன் கீழ் எல்லாக இருக்கு. இதுக்கு சொன்னா அதே விளக்கம். இந்த பகுதியில் இருக்கிற திணிவு L மைனஸ் எக்ஸ் கேபிட்டல் எம்மின் கீழ் எல்லாக வரும், ரைட். அதை ஜியால பெருக்கணும்னு சொன்னா அதோட நிறை விசை. சோ அதை வச்சுக்கொண்டு இந்த மறுதாக்கம் அந்த நிறை விசைக்கு சமனாக இருக்கும். அதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவோம், உராய்வு குணம் μ1 பெருக்கப்படும் இந்த பகுதியில் இருக்க உராய்வு விசை வரப்போகும். இப்ப என்னன்னு சொன்னா, இந்த உராய்வு விசை இப்ப உங்களுக்கு எக்ஸ் மாறுபட 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 F1 F2 ரெண்டுமே என்ன சொல்லுவோம், மாறிக்கொண்டு இருக்க போகும். இரண்டுமே மாறிக்கொண்டு இருக்குது என்று சொன்னா, இது சாதாரணமாக வழக்கமான என்ன சொல்லுவோம், செய்யப்பட்ட வேலை சமன் என்ன சொல்லுங்க, விசை தர இடப்பெயர்ச்சி என்ற அந்த சமன்பாட்டின் படி மட்டும் யோசிக்கிறார். ஏனென்றா இங்க விசை என்ன செய்யுது, விசை மாறிக்கொண்டு இருக்கு. விசை மாறுகின்ற விசை, இப்ப உங்களுக்கு அந்த செய்யப்பட்ட வேலை சமன் விசை தர இடப்பெயர்ச்சி என்றது என்ன,
மாறாத விசைக்கு படிச்சிருப்போம். ஆனா இங்க வந்து என்ன, எக்ஸ் மாறுபாடு உங்களுக்கு என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு நேரத்துல இருக்கிற அந்த செய்கள், அதாவது வேலை செய்த விசைகள் வந்து என்ன சொல்லுவோம், மாறிக்கொண்டே இருக்கு. இப்ப இங்க எக்ஸோட பெருமானம் 0 இருந்து, இந்த பகுதியை பொறுத்தவரையில எக்ஸோட பெருமானம் என்ன சொல்லுவோம், 0 இருந்து இது முற்றாக இந்த பகுதிக்குள்ள வந்தா, முற்றாக இந்த பகுதிக்குள்ள வரும்போது இந்த எல் நீளம், இங்க இருக்கிற எல் நீளம் முற்றாக இந்த பகுதிக்குள்ள வரக்கூடாது. எக்ஸோட பெருமானம் என்ன பாருங்க, எக்ஸோட பெருமானம் 0 இருந்து எல்லுக்கு போயிருக்கு. அதே போல இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த எல் மைனஸ் எக்ஸ் பெருமானம் என்ன செய்திருக்கும், அதுவே எல் மைனஸ் எக்ஸ் பெருமானம் மொத்தமாக ஆரம்பத்துல இவ்வளவு எல்ல இருந்து, அதாவது இந்த பகுதிக்குள்ள இருக்கிற விளையிட நிலம் என்ன, ஆரம்பத்துல எல்ல இருந்து இப்போ 0க்கு போயிருக்கு. அப்ப இங்க நேரத்தோட வந்து என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு, அதாவது இதை இழுக்கப்பட ஒவ்வொரு நேரத்தோட சேர்ந்து இந்த விசைகளும் மாறிக்கொண்டு இருக்கு. விசைகள் மாறுகின்றது என்று சொன்னால் இங்க நம்ம பயன்படுத்த வேண்டியது சராசரி விசை, அதாவது வேலை சமன் விசை தர இடப்பெயர்ச்சி தான் வழக்கமான சமன்பாடு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் சொன்னால் அவரேஜ் தான் எடுக்கும், தர டி, அதாவது சராசரி விசை தர இடப்பெயர்ச்சி என்ற சமன்பாடு தான் பயன்படுத்தும். சராசரி விசை என்றால் இப்ப இந்த பகுதியில இருந்து முற்றாக இதை அகற்றும் போது என்ன நடக்கும் என்றால், ஆரம்பத்தில் இங்க தாக்குற, அதாவது முழு நீளமும் இந்த பகுதியில இருக்கும் போது, அதாவது இந்த கயிற்றுல முழு நீளமும் μ1 உராய்வு குணம் இருக்கிற பகுதியில இருக்கும் போது அங்க இருக்கிற உராய்வு விசை என்னவாக இருக்கும். முழு பகுதியும் இந்த பக்கம் இருக்கண்டா, எக்ஸுக்கு பதிலா வந்து என்ன, 0 போட்டு பாருங்க. எக்ஸுக்கு பதிலா 0 போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், μ1 L mg அதன் கீழ் L, அதாவது μ1 mg ஆக இருக்கு. இந்த விளக்கம் விளங்குதானே. முற்றாக இந்த பகுதிக்குள்ள இருக்கும் போது மொத்த கேபிட்டல் M தெளிவும் கீழ் நோக்கி தாக்கும். அப்ப mg மறுதாக்கம் mg, எனவே உராய்வு குணகம் μ1, சோ உராய்வு விசை என்ன, μ1 mg. இது முழுவதுமாக இந்த பகுதியை விட்டு அகற்றப்படுகிற அந்த கணத்தில் முழுவதுமாக, அதாவது என்ன இருக்கிற இந்த சோப்பால குறிக்கப்பட்ட இந்த நிலையில இந்த பகுதியால ஏற்படுத்தப்படுற உராய்வு விசை என்னவா இருக்கும், 0 இருக்கு. இது முழுவதுமாக இங்க இருக்கும் போது μ1 mg, அதான் மேக்சிமம் உராய்வு விசையா இருக்கு. அப்ப இது இந்த பகுதி அகற்றப்பட இங்க திணிவு குறைய இது முழுவதுமாக இங்கால வந்த நிலையில, இரண்டாவது பகுதிக்குள்ள வந்த நிலையில இருக்கிற உராய்வு விசை உங்களுக்கு 0 இருக்கு. எனவே இது இரண்டினதும் சராசரி என்று சொன்னா என்ன இருக்கு, μ1 கேபிட்டல் mg/2. இதுதான் இந்த பகுதிக்குள்ள வேலை செய்த சராசரி விசை. அந்த விசை எவ்வளவு தூரத்துக்கு வேலை செய்யப்பட்டது என்றால், இந்த எல் தூரத்துக்கு இதை அசைக்கிறதுக்கு வேலை செய்யப்பட்டது, தர எல். அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த இழை வந்து இந்த கயிறு வந்து என்ன சொல்லுவோம், முதலாவது பகுதியில இருக்கும் போது இங்க இருக்கிற உராய்வு விசை, இந்த பகுதிக்குள்ள இருக்கிற உராய்வு விசை 0 இருந்தது. அதாவது முழு நீளமும் இந்த பக்கம் இருக்கும் போது உங்களுக்கு x0 தானே, x0 இங்க இருக்கிற உராய்வு விசை என்ன இருக்கும், 0 இருந்தது. இதுவே இந்த முழு நீளமும் இந்த பகுதிக்குள்ள வரும்போது, மொத்த நுரை விசையும் கேபிட்டல் mg கீழ் நோக்கி தாக்கும், மறுதாக்கம் கேபிட்டல் mg மேல் நோக்கி இருக்கும். எனவே உராய்வு விசை எப்படி வரப்போகுது, μ2 கேபிட்டல் mg ஆக இருக்கு. ஆரம்பத்தில் என்ன 0 இருந்தது, இப்ப என்ன μ2 கேபிட்டல் mg ஆக இருக்கு. எனவே இது மினிமம், இது மேக்சிமம். எனவே சராசரி என்று பாத்தீங்கன்னா, இதுல சராசரி விசை என்று பாத்தீங்கன்னா μ2 கேபிட்டல் mg/2. இந்த 0 இதான் மினிமம், இதான் மேக்சிமம். சராசரி என்ன, ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிச்சப்பட்டா சராசரி வரும். அப்ப μ2 கேபிட்டல் mg/2. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, இது இந்த சராசரி விசை, அதாவது நேரத்துக்கு நேரம் விசை மாறுதென்றால் அந்த முழு இடப்பெயர்ச்சிக்கு நம்ம எதை எடுப்போம் சொன்னா சராசரி விசையை தான் எடுப்போம். என்று சொன்னா ஒவ்வொரு இடப்பெயர்ச்சி எடுக்கக்குள்ள ஒவ்வொரு விசை வருது.
அதை நம்ம என்ன சொல்லணும், அதை பற்றி அது மெட்ஸ்ல வேற மாதிரி செய்யலாம், அதை நான் கடைசியில கதைக்கிறேன். இங்க வந்து என்ன சொல்லுவோம், அப்ப நேரத்துக்கு நேரம் இது வேறுபடுதுன்னா இங்க நம்ம என்ன சராசரியை தான் பயன்படுது. அப்ப பூஜ்ஜியத்துக்கும் இது முற்றாக இந்த பக்கம் வரும்போது, முற்றாக இந்த பக்கம் வரப்போல மேக்சிமம் உராய்வு விசை என்ன இருக்கு, மியூ டு எம்ஜி ஆக இருக்கு. சராசரி விசை மியூ டு எம்ஜி பை 2. இது எவ்வளவு தூரத்துக்கு வேறு செய்யப்பட்டதுன்னா எல் தூரத்துக்கு வேறு செய்யப்பட்டது. சோ இந்த பகுதிக்குள்ள இருந்து அகற்றி வர என்ன சொல்லுங்க, மியூ 1 எம்ஜி பை 2L. இது முழுவதுமாக இந்த பக்கம் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு மியூ 2 எம்ஜி பை 2 தர L. எனவே மொத்த வேலை உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டினது கூட்டுத்தொகையாக இருக்கு. இரண்டினது கூட்டுத்தொகை என்று சொன்னா மியூ 1 சக மியூ 2 பை 2 MGL என்று வரும். இதுதான் வந்து அதுக்கான விடையாக இருக்கு. ஓகே, இது என்னன்னு சொன்னா மெட்ஸ்ல வந்து இது வேறு மாதிரி செய்யலாம். இதோட இதுக்கு ஆன்சர் பண்ண விஷயம் முடிஞ்சது. இது வந்து என்ன சராசரி விசையில வச்சு செய்யறது. கொஞ்சம் ஆர்வமானாக்கள் மெட்ஸாக்கள் சொன்னீங்கன்னு சொன்னா இதை நீங்க மெட்ஸ்ல தொகையீடு தெரிஞ்சவங்கன்னு சொன்னா தொகையீடு வச்சும் இது செய்யலாம். ஏன்னா இது நேரத்துக்கு நேரம் நடக்கிற மாற்றம் என்ற போல இது தொகையீடு வச்சுதான் செய்யப்படும். மேலதிக இன்ட்ரெஸ்ட் இருக்க மெட்ஸாக்கள் இதை வந்து என்ன சொல்லுவோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்களோட தொகையீடு அறிவை வச்சு செய்யலாம். எனவே இதுல சரியான விடை வந்து இரண்டாவது விடையாக இருக்கு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். என்ன சொல்றாங்க, கேபிட்டல் எல் நீளமுடைய பாரமான சீரான கயிறொன்று படத்தில் காட்டியவாறு கரடான மேசையில் ஒரு பகுதியும் மேசையின் விளிம்பிலிருந்து கீழே எக்ஸ் ஆழத்தில் அந்த எக்ஸ் நீளமான பகுதியும் தொங்கிக் கொண்டு சமநிலையில் உள்ளது. கயிறு மேசையில் இருந்து வழுக்காதவாறு கேபிட்டல் எக்ஸின் உயர் பெருமானம். இவ்வளவு விஷயம் உங்களுக்கு விளங்கணும். இது ஒரு பாரமான கயிறுன்னு சொல்லியிருக்காங்க. பாரமான கயிறு என்றால் இது இப்படி தொங்கும் போது இப்ப என்ன, இது ஒவ்வொரு புள்ளிக்கு புள்ளி இழுவிசை மாறிக்கொண்டிருக்கு. பாரமான கயிறுல வந்து நம்மளுக்கு வழக்கமாக என்ன சொல்லுங்க, இழுவை மாறாத கயிறுகள் எல்லாம் எப்படிப்பட்டது, ரைட், என்ன சொல்லுங்க, இலேசான கயிறுகள், ரைட், இலேசான கம்பிகள். அப்ப இதுலதான் இழுவை மாறாமல் இருக்கு. அப்ப பாரமான கம்பிகள் அல்லது பாரமான இழைகள் கயிறுகள் என்று சொல்லக்கூட புள்ளிக்கு புள்ளி என்ன நடக்கும், இழுவை வேறுபட்டு கொண்டு இருக்கு. இதுல இந்த இடத்தை கவனிங்க. இந்த இடத்துல ஒரு இழுவை ஒன்று இருக்கு. இந்த இழுவை வந்து இன்னும் கீழே தொங்குகின்ற இந்த எக்ஸ் ஆழத்துக்கு தொங்குகின்ற இந்த பகுதியில நிறைவிசையால ஏற்படுத்தப்படுறதா இடத்துல இருக்கிற இழுவிசை. அப்ப எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இழுவை தான் வேணும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற இழுவை தான் என்ன இருக்கு. அப்ப இந்த இடத்துல இழுவை பாருங்க, இது எதால ஏற்படுத்தப்படுது, இந்த எக்ஸ் ஆழத்துக்கு தொங்குகின்ற இந்த பகுதியால ஏற்படுத்தப்படுது. இப்ப இந்த இழுவிசை தான் இதை எல்லை சமநிலையிலையும் வச்சுக்கொண்டு இருக்கு. அதாவது மொத்தமாக எல் நீளமான கயிறு சொல்லுவாங்க. இது எல் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆக இருக்கு. இந்த எல் மைனஸ் எக்ஸின் மீது தாக்குற உராய்வு விசை, இந்த எல் மைனஸ் எக்ஸின் மீது தாக்குற உராய்வு விசை கேபிட்டல் எஃப் கொண்டு வை. இந்த எஃப் ரைட். அப்ப இவ்விடத்துல இதை எல்லை சமநிலையில வைக்கிறது இவ்விடத்துல இருக்கிற இழுவிசை. இவ்விடத்துல இருக்கிற இழுவிசை என்றதை என்ன சொல்லும், அதாவது எஃப் இப்படி தாக்கும். என்ன இது பாரமானது தானே. அப்ப பாரமானது சொல்லக்குள்ள இவ்விடத்துல வந்து இழுவை இதை இழுக்கும் போது இதை சமநிலையில வைக்கிறது இவ்விடத்துல உராய்வு விசை. இப்ப இவ்விடத்துல இருக்கிற இழுவிசை என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இழுவிசை எப்படி வருதுன்னு சொன்னா இன்னும் தொங்குகின்ற இந்த பகுதியின் திணிவு அந்த நிறைவிசையில தாக்கத்தால வருது. தொங்குகின்ற பகுதியின் நிறைவிசை என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு அலகு நீளத்தின் திணிவு கேபிட்டல் எல் மட்டும் வரும். ஏன்னா இது வந்து சீரான கயிறு. சோ ஒரு அலகு நீளத்தின் திணிவு கேபிட்டல் எம் என்றால் இந்த தொங்குகின்ற கேபிட்டல் எக்ஸ் நீளத்தின் திணிவு என்னவா இருக்கும், mx ஆக இருக்கு. எனவே அதுல நிறைவிசை mxg ஆக இருக்கு. இதுதான் இந்த இடத்துல இருக்கிற இழுவையாக இருக்கு. இந்த இழுவை எதுக்கு சமனாக இருக்கும் என்றால், எல்லாம் சமநிலையில தான் இருக்கு, மட்டுமட்டாக சமநிலையில இருக்கு. சோ இந்த இழுவை, இந்த இடத்துல இருக்கிற இழுவை எதுக்கு சமனாக இருக்கணும் என்றால் இவ்விடத்துல இருக்கிற உராய்வு விசைக்கு சமனாக இருக்கும். இவ்விடத்துல உராய்வு விசை ஏதாவது தரப்படும் எல் மைனஸ் எக்ஸ், அது இந்த பகுதியின் நீளம் தர எம். எம் என்றது என்ன, ஒரு அலகு நீளம்.
ஒரு அலகு நீளத்தின் திணிவு தெரியும் என்றால் அதை மொத்த நீளத்தால பெருக்கணும் என்றால் அதுல மொத்த திணிவு வரும். ஒரு அலகு நீளத்தின் திணிவை அந்த கயிறோட மொத்த நீளத்தால பெருக்கல எனக்கு என்ன சொல்லணும், அந்த பகுதிக்கான மொத்த திணிவும் கிடைக்கும். தர ஜி இது அதுல நிறை விசை. தர என்ன சொல்லணும், வடுத்தலைக்க மறுதாக்கம். வடுத்தலைக்க மறுதாக்கம் எதுக்கு சமனா இருக்கும், இந்த நிறை விசைக்கு சமனா இருக்கும். தர உராய்வு குணகம் மியூ அது எதுக்கு சமனா இருக்கும், இங்க இருக்கிற உராய்வு விசை. சோ இந்த உராய்வு விசை இந்த இடத்துல எழுது. இப்ப இந்த எம்ஜி இதெல்லாம் சுருக்கப்பட்டு போக மியூ எல் மைனஸ் எக்ஸ் சமன் இந்த பக்கம் என்ன எக்ஸ் என்று வரும். எனவே இதை நம்ம எப்படி சுருக்கலாம், மியூ எல் மியூ சக 1 தர எக்ஸ். எனவே எக்ஸ் ஆனது மியூ எல்லின்கு மியூ சக 1. இப்ப இதுக்கு சரியான விடை என்று பாத்தீங்கன்னா இரண்டாவது விடை. கொஞ்சம் இந்த விஷயங்கள் விளங்கினாங்க. அதாவது இது ஓரளவு நீளத்துக்கான திணிவு மாறாது. அப்ப இங்க திணிவுகள் எதுல தங்கி இருக்குது, இந்த நீளத்தெல்லாம் தங்கி இருக்கின்றவங்க அந்த விஷயம் விளங்கினவங்க எப்படி விளங்கலாம், நேரடியாக இந்த எக்ஸ் அவன் மியூ தர எல் மைனஸ் எக்ஸ் என்ற இந்த இடத்துக்கு நேரடியா வரலாம். என்றால் இங்க இருக்கிற நிறை விசை எதுல தங்கி இருக்கு, எல் மைனஸ் எக்ஸ் என்ற நீளத்துல தங்கி இருக்கு. சோ அந்த நிறை விசை அதெல்லாம் செவன் மருதாக்கமும் அதுல அணி தங்கி இருக்கு. சோ செவன் மருதாக்கம் தர மியூ எதுக்கு சமனா இருக்கும், இந்த நீளத்தால வார நிறை விசை அதான் அதே இதுல எக்ஸ்ல தங்கி இருக்கு. எனவே இந்த நீளம் எல் மைனஸ் எக்ஸ் தர மியூ இந்த நீளம் எக்ஸுக்கு சமனா இருக்கும். அப்ப நேரடியா இங்க வரும். ஆனா இதுக்கான மேலதிக விளக்கம் தான் எப்படி இந்த சமன்பாடு வருது என்ற விளக்கம் உங்களுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சு நீங்க ஜோதிப்பீங்களா? ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு பாருங்க. நீள மேலும் தடிப்பு மெல்லின்கள் 8 முடைய தடிப்பு எல்லின்கள் 8 முடைய சர்வசம சீரான கண்ணாடி குற்றிகள் 4 உருவில் காணப்படுகின்றவாறு ஒன்றன் மீது ஒன்று முடிந்தவரை கிடையாக இடம்பெயர்க்கப்பட்டு சமநிலையில் உள்ளன. கண்ணாடி குற்றி தொகுதியின் ஈர்ப்பு மைய புள்ளியின் ஆள்கூறு யார்? அப்ப இது சிம்பிளான விளக்கம் என்னன்னா, எல்லின்கள் 8 இது ஒவ்வொன்றுமே என்ன எல்லின்கள் 8 தடிக்கும். அப்ப 4 சர்வசமனானவை என்றால் இப்ப இதோட திணிவு ஒவ்வொன்ற திணிவு எம் என்றால் எம் திணிவு எம் திணிவு எம் திணிவு. அப்ப இங்க இந்த 4 எம்மினதும் திணிவு இந்த மட்டத்துல தான் வரும். 4 சர்வசமனான குட்டிகள். அப்ப இதுல நிலைக்குத்து ஆள்கூறு என்று பார்க்கும்போது இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 என்ற இந்த கோட்டுல தான் உங்களோட புயிர்ப்பு மையம் வரும். சோ இவ்வளவு பாத்தீங்கன்னா எல்லின்கள் ஸ்மால் எல்லின்கள் 4 வரும். எல்லின்கள் 8 அப்ப எல்லின்கள் 4. இது என்ன விளக்கம் சொன்னோம், சர்வசமனான குட்டிகள். எனவே 4 எம்மினதும் திணிவு பரவல். அப்ப இந்த 4 எம்மினதும் விளைவு எங்க தாக்கும் என்று சொன்னால் இந்த பக்கம் 2 எம் அந்த பக்கம் 2 எம் என்ற கூட இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டின் பணியை தான் இருக்கும். அப்ப இந்த கோட்டில் எங்க இருக்கும் என்றதான் பிரச்சனை. இப்ப இது முடிந்தவரை கிடையாக இடம்பெயர்க்கப்பட்டிருக்கின்றால் இந்த கீழே இருக்கிற குட்டியை அவதானம். ஏன்னா இவங்க மேல இருக்கிற 3 பேரையும் சமநிலையில வச்சிருக்க போறால் இவர். இப்ப இந்த கீழே இருக்கிற குட்டியை பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற குட்டியில இங்க பாருங்க அவர நிறைவிசை எம்ஜி இங்க தாக்கும். மற்ற 3 குட்டிகளினதும் விளையுள் நிறைவிசையான 3 எம்ஜி எங்க தாக்க வேண்டும் என்றால் இன்னருக்கு இந்த விளிம்பின் வழியே தாக்க வேண்டும். என்ன காரணம், இப்ப மற்ற 3 குட்டியினதும் நிறைவிசை இந்த விளிம்பை விட்டு வெளியேறுமாக இருந்தால் மேலே இருக்கிற 3 குட்டியும் அப்படியே திரும்பிடும். அதாவது சமநிலை இங்க குழம்பிடும். மேக்சிமம் இந்த விளிம்பு வரையும் வரலாம். இதை தாண்டும் போது என்ன நடக்கும் சொல்லுங்க, இந்த விளிம்பு பற்றி அந்த இதுக்கு மேலே இருக்கிற குட்டி என்ன சொல்லுவோம், கவலை தணிக்கும். காரணம் என்ன சொல்லுவோம், இப்ப நிறைவிசையில தாக்கக்கூடும். மேலே இருக்கிற குட்டிகளின் நிறைவிசையும் தாக்கக்கூடும் இங்க வருமாக இருந்தால் சரிதானே. இப்ப இந்த முனை பற்றி இந்த விசை இப்படி திரும்ப எத்தனிக்கும். அப்ப திரும்ப எத்தனிக்கும் என்று சொன்னா இப்படி இருந்த குட்டிகள் அடுத்த கட்டம் இப்படி கவலை ஆரம்பிக்கும். சமநிலையை குழப்பாதவாறு இது மேக்சிமம் கிடையாக இடம்பெயர்க்கப்பட்டிருக்கின்றால் அது மேக்சிமம் இதுவரை கொண்டு போகலாம் என்றால் இதுல
மேல இருக்கிற 3 குற்றியினதும் விடையுள் இந்த கீழே இருக்கிற குற்றி ஆகவும் கீழே இருக்கிற குற்றியில இந்த விளிம்பை தாண்டாதவாறு கொண்டு போகலாம். இப்ப இந்த எம்ஜியும் 3 எம்ஜியும் சேர்ந்துதான் விளையுள் 4 எம்ஜி 4 குற்றிகளினதும் மொத்த நுழைவு 4 எம்ஜி இங்கதான். அப்ப இது எங்கன்றதான் கேள்வி. அப்ப இதுல எக்ஸாம்பிள் என்று சொன்னா நம்ம இங்கதான் வையச்சு இருக்கு, இங்க இருந்தா அளக்கணும். இது நம்மளுக்கு ஏற்கனவே இவ்வளவு L/2 என்று தெரியும். இப்ப பாருங்க இந்த எம்ஜியினதும் இந்த 3 எம்ஜியினதும் விடையுள் தான் இந்த 4 எம்ஜி. சோ இது நான் ஒரு டி தூரம் என்று வைக்கிறேன். இது எப்படி வரும்? L/2 மைனஸ் டி. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க எழுதக்கூடிய தொடர்புகள் என்னவா இருக்கும்? டி தர எம்ஜி சமன் இந்த இடத்துல எப்படி வருவது உங்களுக்கு 3 எம்ஜி தர L/2 மைனஸ் டி. எம்ஜி இதெல்லாம் சுருக்கப்பட்டு போனால் உங்களுக்கு என்ன வரும்? 3 L/2 சய 3 டி. இங்க டி. எனவே டி சமன் 3 L/8. எவ்வளவு? 3 L/8. நம்ம எக்ஸ் ஆள்கூறு என்ன கேள்வி ஆள்கூறுன்றப்பல எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு காட்டுது L/4. y ஆள்கூறு L/4 அது ஏற்கனவே தெரியும். இப்ப எக்ஸ் ஆள்கூறு கேட்டா எக்ஸ் ஆள்கூறு L/2 பிளஸ் டி ஆக இருக்கு. இந்த 4 எம்ஜி தாக்குறது 4 எம்ஜிக்கான மையச்சில் இருந்து தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா L/2 சக டி. டி 3 L/8. எனவே L/2 பிளஸ் 3 L/8. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபார்மசி எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த 4ஆல பெருக்கும். எனவே 7 L/8. சரியான விடை என்று பாத்தீங்கன்னா இது உங்களோட 5வது விடையா இருக்கு. ஆனா இது ஒரு எம்சிக்யூ கேள்வி. என்ன எம்சிக்யூ கேள்வினா அந்த டைம் லிமிடேஷன் இதெல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். இது எம் 4 எம் கூட 2 எம் இங்க 2 எம் இங்க. சோ அரைவாசியில துணிமையம் வரும். அந்த விஷயம் முடிஞ்சது. அப்ப இது L/4. இங்க பார்த்தோம்னு சொன்னா சமநிலை குழம்பாதவாறு என்றால் என்ன? கீழே இருக்கிற குற்றிக்கு மேலே இருக்கிற மற்ற எல்லா குற்றியினதும் விளையுள் நுழைவிசை இதுல விளிம்பு கூட போகணும். ஓகே. அப்ப 3 எம்ஜி இங்க தாக்கும். இதுல எம்ஜி கீழே இருக்கிற குற்றியில நுழைவிசை எம்ஜி இங்க தாக்கும். எனவே மொத்த விளையுள் 4 எம்ஜி இங்க தாக்கும். 4 எம்ஜி எப்படி வருது? 3 எம்ஜி ஆலே எம்ஜி ஆலே. எனவே இந்த விளையுள் விசையில இருந்து இந்த விசைக்கான தூரம் அந்த விகிதம் 3ஆக இருக்கும். இது என்ன 1ஆக இருக்கும். காரணம் இது பெரிய விசை என்றால் தூரம் குறைவாக இருக்கும். இது சிறிய விசை என்றால் அதுக்கான தூரம் அதிகமாக இருக்கும். அந்த விகிதங்கள் எப்படி இருக்கும்? இந்த நிறை விசையில விகிதத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இது என்ன சொல்றோம்? 3 எம்ஜி. இது எம்ஜி என்றால் 1க்கு 3. எனவே இந்த தூரம் என்ன மாறி வரும்? 3க்கு 1. அப்ப இது தூரம் கூடியது 3, தூரம் குறைஞ்சது 1. மொத்தமாக இவ்வளவு L/2. அப்ப L/2 4ஆக பிரிக்கும் போது அதுல 3 பகுதி தான் இந்த நீளம். 3 L/8 என்று சிம்பிளா வரும். மொத்தம் L/2. இது 3 இது 1 என்று சொன்னால் மொத்தம் 4 பகுதியா பிரிச்சா இவ்வளவு 3 பகுதி. அப்ப L/2 4ஆல பிரிக்கும் போது L/8. அதுல 3 மடங்குனா 3 L/8. L/2 3 L/8 உங்களுக்கு 7 L/8 என்று வரும். இதான் விடை. அடுத்தது இதை இன்னும் ஒரு வழியிலையும் சொல்றேன். எப்படி என்றா எலிமினேஷன் மெத்தட். அதாவது விடைகளை நீக்கல் முறை மூலம் கண்டுபிடிக்கும். அப்ப தரப்பட்ட விடையில பாருங்க, உங்களுக்கு இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்? அரைவாசியில வரும் என்று சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப L/4 பையால்கூறு L/4 வார மாதிரி 4 விடை இருக்கு. 3வது விடை அவுட். மற்ற 4 விடை இருக்கு. அதே நேரம் இதுல நடுப்புள்ளி இங்க இருக்கு. அப்ப இது L/2 இருக்கு. அப்ப மற்ற 3 குட்டிகளும் சேர்ந்து உருவாக்குற விளையுள் புயிர்ப்பு மையம், அதாவது விளையுள் திணிவிட புயிர்ப்பு மையம் அல்லது இந்த கண்ணாடி குட்டி தொகுதியில புயிர்ப்பு மையம் கட்டாயம் இந்த L/2 விட அதிகமாயிருக்கும். இந்த L/2 கீழே இருக்கிற குட்டியிட மட்டும். எனவே விளையுள் தொகுதியில புயிர்ப்பு மையம் என்றது
கட்டாயம் என்ன சொல்லுங்க, இந்த L by 2க்கு இந்த பக்கமா இருக்கு. அப்ப எக்ஸ் ஆள்கூறுகள்ல L by 2 விட பெரிய விடைகள் என்று பாத்தீங்கன்னா, L by 2 இல்ல L by 2 விட பெரிய விடைகள் என்று பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா முதலாவது விடை அவுட் ஆயிடும். முதலாவது விடை அவுட் ஆயிடும். அதே மாதிரி பாருங்க, இரண்டாவது விடை L by 4 இருக்கு. எக்ஸ் ஆள்கூறுல L by 4 இருக்கு. இரண்டாவது விடையும் அவுட். மூன்றாவது விடை ஏற்கனவே அவுட். அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், நாலாவது விடை. நாலாவது விடையில என்ன இருக்குன்னா எக்ஸ் ஆள்கூறு L இருக்கு. அப்ப இது இவ்வளவுத்துல புவிப்பு மையமும் இங்க வரையலாது. அதாவது எல் தூரத்துக்கு வந்து என்ன சொல்லுங்க வரையலாது. காரணம் என்ன, இந்த எம் தனி விடது L by 2ல இருக்கு. மற்ற மூன்றியம் அவ்வளவும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு L by 2 விட அதிகமாகவும் இதை தாண்டாமல், கீழே இருக்கிற குட்டியை தாண்டாமல் தான் வரையணும். கீழே இருக்கிற குட்டியை தாண்டிட்டேன்னு சொன்னா அங்க சமநிலை வரையலாது. சோ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, அந்த அது வந்து எல்லாகவும் வரையலாது. எல்லுக்கு உட்பட்டதாக தான் வரணும். ரைட், L by 2 விட அதிகம், எல்லுக்கு உட்பட்டது. அதன்படி பார்க்கக்குள்ள நாலாவது விடை உங்களுக்கு என்ன அவுட். இது பொருத்தமான விடை என்ன, ஐந்தாவது விடையா இருக்கு. இப்படி எலிமினேஷன் மூலம் இதை கண்டுபிடிக்கலாம். சரியான விளக்கம் ஏற்கனவே பார்த்துக்கலாம்.